guys, I'm Loki. Welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 9. 8வது எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லாகும் இல்லாமல் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுக்கு சடன்லி ஒரு பதட்டம் வருது. ஐயோ, சிஸ்டரை கூப்பிட ரொம்ப லேட் ஆகிடுச்சேன்னு நினைக்கிறான். அந்த புள்ளியை பார்த்து லானால் நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஒரு ஹீரோ சாதாரண ஆள்களை கொல்லக்கூடாதுங்கிற ரூல் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறான். இந்த பக்கம் பாவம் கரீனா ஹாலில் நடந்து போகும்போது சீக்கிரம் தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் விதி அவளுக்கு எதிராக இருக்கு. தப்பிக்கணும்னா அவள் படி ஏறித்தான் போகணும். ப்ராத்தட்டிக்ஸ் வச்சுக்கிட்டு படி ஏற அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அவளை ஓங்கி தள்ளி விடுறாங்க. அந்த வில்லி பொண்ணு வந்து நக்கலாக கேட்குறா, என்னடி பின்வாசல் வழியாக தப்பிச்சிடலாம்னு பார்த்தியா? நீ இந்த வழியாக தான் வருவேனே எங்களுக்கு முன்னாடியே தெரியும். காலில் இருக்கிறத சீக்கிரம் கலட்டு. அந்த பொண்ணு தரையில் அடிபட்டு கிடக்குறா. ப்ளீஸ் அந்த பிரேசஸை கலட்டாதீங்கன்னு கெஞ்சிரா. அந்த பக்கம் நம்ம ஆள் அவனோட சிஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கான். சடன்லி யாரோ அவனை கூப்பிட்டு நீ கரீனாவோட பிரதரானு கேட்குறாங்க. அம்மாலும் ஆமான்னு சொல்கிறான். என் சிஸ்டர் எங்கன்னு கேட்குறான். அவ சொல்கிறா, அவள் பின்வாசல் வழியாக போனா, போய் பாரு. நம்மளால ஹாலில் நடந்து போகும்போது ஏதோ நடந்துருக்குதுன்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டா. அவள் ஏதோ பயப்படுறா. எப்படியோ நம்ம ஆள் அவனோட சிஸ்டரை கண்டுபிடிக்கணும். கிட்ட வந்து கரீனா உண்மையிலேயே இந்த வழியாக தான் போனாலான்னு யோசிக்கிறான். ஆனால் கீழே பார்த்தா அந்த சீனை பார்க்குறான். அவனோட சிஸ்டர் தரையில் அடிபட்டு கிடக்குறா. மேலே பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஏன் இங்கே வந்தன்னு கேட்குறா. இது ஏன் தப்பு தான், நான் படியிலிருந்து விழுந்துட்டேன்னு சொல்கிறா. நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறான். சிஸ்டம் சொல்லுது யாரோ ஒருத்தரால் நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்குன்னு. அப்போ கரீனா சொல்கிறா, என் ப்ராத்தட்டிக்ஸ் உடஞ்சிருச்சு, நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க விரும்பலை. நம்மால் தன்னோட சிஸ்டரை தூக்கிக்கிட்டு நாம் ஒரு ஃபேமிலி கரீனா, கவலைப்படாத, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறான். சிட்டி வழியாக அவளை தூக்கிட்டு போகும்போது பழைய ஞாபகங்கள் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா கரீனா, அன்னைக்கும் இதே மாதிரி தான் உன்னை தூக்கிட்டு போனேன். இப்போதான் தெரியுது நீ எவ்வளோ வளர்ந்துட்டேன்னு. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் கரீனாவுக்கு அது நேற்று நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அன்னையிலிருந்து அவங்க எப்பவும் ஒன்றா தான் இருக்காங்க. நம்மளால சொல்கிறான், நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி, அதனால் உன்னை பாதுகாக்க நான் பவர் ஆகணும். நான் அன்னைக்கு பவர் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஹீரோ ஆகிட்டேன். 2வது தடவை அதே மாதிரி நடக்க விட மாட்டேன். சடன்லி நம்ம ஆள் சிஸ்டரை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்கிறான். அவள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறா. நம்மால் நான் மறந்த ஒரு விஷயத்தை எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் அந்த 2 பேரும் நம்ம ஹீரோவோட சிஸ்டரை கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் காலில் இருக்கிறத எடுக்க முடியலைங்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அதை திருடி விற்கணும்னு பிளான் போடுறாங்க. அந்த பையன் இதை விற்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த வில்லி அதெல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சொல்கிறா. பேச்சை மாற்றி அந்த பிளாண்டு பொண்ணு அவன் பிரதர் ஸ்கூலுக்கு திரும்ப வந்துட்டான் போலையே. அவன் டிஸ்மிஸ் ஆகி இப்போ ஜானிட்டராக வேலை பார்க்குறான்னு கேள்விப்பட்டேன்னு நம்ம ஹீரோவை கேவலமாக பேசி சிரிக்கிறாங்க. ஒருத்தி சொல்கிறா, அந்த மாதிரி ஆளுங்க கூட ஒரே ஸ்கூலில் இருக்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டா நல்லது. அடிப்படுறதுக்கு முன்னாடி கரீனா ரொம்ப பாப்புலராக இருந்தா. கிளாஸில் நிறைய பசங்க அவளை விரும்புனாங்க. அழகா புத்திசாலியாக இருந்தா. இதை கேட்ட பில்லி, அவள் யாரு, நான் அவளை பார்க்கணும்னு சொல்கிறான். பதட்டமான பொண்ணு, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்கிறியான்னு கேட்குறா. பேச்சு போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரூமுக்குள்ளே நுழைஞ்சி நீங்கள் தான் என்னோட சிஸ்டரை அடிச்சிங்களான்னு கேட்குறான். அந்த பொண்ணு திமிரா, நீ உன் சிஸ்டருக்காக பழி வாங்க போறியா? அப்படி இருந்தா நீ தப்பான நேரத்தில் வந்துட்ட. அப்போ மசில் பையன் நம்ம ஆளுக்கிட்ட வந்து இந்த குப்பைக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஆள் அவனோட ஒரு விரலை உடைச்சிருந்தான். பதட்டமான அந்த பையன் வழியில் பயங்கரமாக கத்துறான். 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் இருக்காங்க. நம்மளால சைலண்டாக கதவை மூடிட்டு ரிலாக்ஸாக இருங்க, உங்களை யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் அனலைஸ் பண்ணுறான். யாரும் ஒரு த்ரெட் கூட இல்லை. நீங்கள் அவ்வளோ திமிராக இருக்கிறதால ஹீரோஸ்ன்னு நினச்சேன், ஆனால் சும்மா மற்றவங்கள வம்பு இழுக்கிறீங்க. இல்லி உடஞ்ச விரலோட வழியில் துடிச்சிக்கிட்டு, டே எங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமாடான்னு அந்த பழைய டைலாக்கை விடுறான். அந்த பிளாண்டு பொண்ணு இன்னும் தெனாவட்டா, எங்கள் 3 பேர் முன்னாடி நீ தனியாக வந்ததுக்கு வேணா உனக்கு மார்க் கொடுக்கலாம். நாங்கள் ஒன்றும் ஹீரோஸ் இல்லை தான், ஆனால் நீ வம்பு வச்சுக்க கூடாத ஆளுங்க நாங்கன்னு மிரட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோ இதையெல்லாம் காதுலே வாங்கலை. நான் ஒரு பொண்ணுன்னு பார்த்து உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சியா? இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கி காற்றுல வீசுறான்.
இதை பார்த்த பில்லிக்கு இப்போதான் தான் மாட்டிக்கிட்டோம்னு புரியுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இவ்வளவு ஸ்பீடு இருக்காதுன்னு மிரண்டு போய் நிற்கிறான். நம்ம ஹீரோவை யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அவன் ஏதாவது சொல்ல வரப்போ நம்மளால சடன்லி இன்னொரு பொண்ணுக்கு பின்னாடி வந்து நான் உங்க 2 பேரையும் பொண்ணாவே பார்க்கலன்னு சொல்றான். இன்னொரு பையன் மூஞ்சில ஒரு குத்து விட்டு உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், இப்போ வாயை மூடுன்னு சொல்றான். அவ பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து பதட்டப்படுறா. ஆனா இப்போ அவளோட டர்ன். நம்மால அவளை பிடிச்சி செவுத்துல மோதி நான் முன்னாடி கேட்டதை வச்சு நீங்க தான் என் சிஸ்டரை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்றான். இந்த கேஸ்ல நான் சொல்றத கேளு, அவளோட பிரதரா நீங்க செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்மால அந்த பொண்ணுக்கிட்ட செம வார்னிங் கொடுக்குறான். இன்னையிலிருந்து நீங்க கரீனாவை கண்டாலே தூரமா விலகி போயிடணும். நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. என் சிஸ்டர் கண்ணில் படாம தூரமா இருந்தாலே போதும்னு சொல்றான். அந்த பொண்ணு பயத்துல ஷாக் ஆகி போய் நிக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அவ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஷாக் அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறான். உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை அப்படியே தரையில போட்டுட்டு பில்லி பக்கம் திரும்புறான். நீதான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப துள்ளுனியான்னு கேட்டுட்டு அங்க இருந்த ஒரு சாதாரண ரூலரை கையில் எடுக்கிறான். உன்னையெல்லாம் போட்டு தள்ள இந்த ஒரு ரூலரே போதுண்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்மால அந்த பில்லியை பார்த்து இன்னும் என் சிஸ்டர் கிட்ட வம்பு பண்ணுவியான்னு மிரட்டலா கேட்குறான். நான் ஒரு சாதாரண ஹீரோவா மட்டும் இருந்தா கதை வேற, இந்நேரம் உன்னை கொன்று புதைச்சிருப்பேன்னு சொல்லும் போதே பில்லி பயத்துல தன்னோட அப்பா பேரை சொல்றான். டே நான் ப்ளூ கோப்ரா கில்டு லீடரோட பையன்டா, எங்க அப்பா லெவல் 10 ஹீரோ தெரியுமான்னு மிரட்டி பார்க்குறான். இப்போ நம்ம ஆளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த ஆளுங்க இந்த கில்லுல இருந்து தான் வந்தாங்கன்னு ஞாபகம் வருது. இன்னும் காண்டாகி எனக்கு பிடிக்காத ஆளுங்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சொல்கிறான். சடன்லி ஒரு லைட்னிங்கை சம்மன் பண்ணி ரூலரை அதில் நினைக்கிறான். ரூலரில் லைட்னிங் பாயறதை பார்த்த பில்லி நீ என்ன ஒரு ஹீரோவானு கேட்குறான். ஆனால் நம்ம பையனுக்கு பேச்சுவார்த்தையில் துளியும் விருப்பம் இல்லை. அந்த லைட்னிங் ரூலரை ஒரே விட்டு பாவம் அந்த பையன் அப்படியே எலக்ட்ரிக்யூட்டட் ஆகி ஷாக் அடித்து துடிக்கிறான். சிஸ்டம் உடனே வார்னிங் கொடுக்குது, சரியான வெப்பனை யூஸ் பண்ணலைன்னா உன்னோட டேமேஜ் 90% குறைஞ்சிடும்னு சொல்லுது. நம்மால அந்த ரூலரை தரையில போட்டுட்டு உனக்கு இந்த வழி போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு வழியா பழி வாங்கியாச்சு. போகிறப்ப கடைசி வார்னிங் கொடுக்குறான். இதுதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு லாஸ்ட் சான்ஸ். இதை தாண்டி என் சிஸ்டர் பக்கத்தில் வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு மாசா வெளியில் வரான். கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லி அடிபட்டு நம்ம ஆள் போயிட்டானான்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவன் நான் நல்லா இருக்கேன், அதோட அந்த ஆள் ஒரு ஹீரோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். கழுத்தில் இருக்கிற மார்க்கை காட்டி அந்த பொண்ணு சொல்கிறா நீ ஏதாவது பண்ணணும், உங்கள் அப்பாவை கூப்பிடுன்னு. அந்த பையன் காண்டில் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லாத, இதுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன். நான் இதெல்லாம் என் அப்பா கிட்ட சொல்லி அவனோட சிஸ்டர் இருக்கிற அடையாளமே தெரியாத மாதிரி அழிச்சிருவேன்னு சபதம் எடுக்கிறான். இந்த பக்கம் கரீனா இன்னும் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கா. பிரதர் எங்கே போயிருப்பான்னு கரீனா கவலையாக யோசிக்கிறா. எனக்கு நடக்க முடிஞ்சிருந்தா பிரதருக்கு நான் இவ்வளவு பாரமாக இருந்திருக்க மாட்டேன்னு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப திருப்தியான ஃபேஸோட அங்கே வரான். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு கரீனான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த கில்டு லீடர் லெவல் 10 ஹீரோ, அதோட ஒரு பையனும் இருக்கான். அவன் கண்டிப்பாக அவனோட அப்பா கிட்ட அழுது ஏதாவது பண்ண சொல்லுவான். அதனால் நான் கவனக்குறையாக இருக்க முடியாது. அதோட அந்த வேர்ல்டுக்கு திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யாரையும் என் சிஸ்டரை காயப்படுத்த விட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆள் அந்த வேர்ல்டில் இருக்கான். சக்குரா சொல்கிறா மாஸ்டர் நாம் நோரின் சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே நீங்கள் அஃபீஷியல் மிஷனில் கலந்துக்கணும்னா முதல்ல அட்வென்ச்சரஸ் கில்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறா. நம்ம பையன் செம்ம ஹாப்பியாகி எனக்கு இன்னும் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இந்த பீஸ்ட் மேன்ஸ் சிட்டியில் என்னென்ன அதிசயம் இருக்குன்னு பார்க்கலாம்னு கிளம்புறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.